கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் சென்று போன நாட்களில் நம் ஒவ்வொருவரோடும் அவருடைய கிருபையான கரம் கூடிருந்து வழிநடத்தி வந்து இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து தேவனை துதிப்பதற்கும் அவரை தொழுது கொள்வதற்கும் தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நன்றிகளையும் துதிகளையும் நாம் அன்பின் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் நம்ம தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நம்ம தியானிச்சு வந்துட்டுருக்கிறோம். அதிலும் விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிட்ட நிருபங்கள் நம்ம தொடர் பாடமாக நம்ம தியானிச்சு வந்துட்டுருக்குறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால் கடந்த வாரத்தில் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபத்தை நாம் பார்த்து நிறைவு செய்திருந்தோம். ஒரு 14 பாகங்கள் அந்த ஒரு பாடத்தை நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்திலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்றைய தினத்தில் ஒரு முன்னோட்டம், ஒரு முன்னுரை. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு எதற்காக எழுதினார், அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது நிருபத்தை தீமோத்தேயுவுக்கு எதற்காக எழுதுகிறார், அந்த காரியங்களை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே நாம் வரக்கூடிய நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஒரு 2 தீமோத்தேயு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு நிறைய ஆலோசனைகளையும் பக்தி விருத்திக்கு ஏதுவான கட்டளைகளையும், கள்ள போதகர்கள் சபைகளில் உருவாவாங்க, அவர்களுக்கு நீ எச்சரிக்கையாக இருக்கணும், சபையை நீ சரியான சத்தியத்துக்குள்ளே காத்துக்கொள்ளணும், இப்படிப்பட்ட ஆலோசனைகள் அவர் சொல்லுவார். தான் அதிக நேசித்த மகன், விசுவாசத்தில் உண்மையுள்ள மகன், அந்த மகனுக்கு 2 நிருபங்களை அவர் எழுதுகிறார். ஸோ இன்றைய தினத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு முன்னுரைக்கு, இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, மெயினாக இந்த ஒரு 2 தீமோத்தேயுனுடைய தீம், மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய தினத்தில் நாம் பார்க்கக்கூடிய பகுதி தான். இந்த ஒரு பகுதிக்கு தலைப்பு நம்ம கவனிக்கும் பொழுது, நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்படின்னா நான் இப்பொழுதே என்னுடைய ஓட்டத்தை ஃபினிஷிங் மை ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னுடைய ஓட்டத்தை நான் நிறைவு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பின்னால் நம்ம நிருபங்கள், இந்த ஒரு நிருபத்தில் 4ஆம் அதிகாரமெல்லாம் வரும் பொழுது ஓட்டத்தை நான் எப்படி ஓடிட்டுருக்கிறேன், நான் முடிக்க போகிறேன், இந்த விஷயங்களெல்லாம் சொல்லுவார். பண்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதுகிறார். அந்த பிலிப்பியர் நிருபம் நம்ம பார்த்தோம். அந்த பிலிப்பு பட்டணத்திற்கு அவர் எழுதும் பொழுது அதில் ஒரு முக்கியமான கருத்தை அவர் வலியுறுத்துவார். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நான் மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்லுவார். உபத்திரவமோ வியாகுலமோ என்ன நேர்ந்துட்டாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அந்த சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையவே அந்த நிருபத்தில், பிலிப்பியர் நிருபத்தில் 20 முறைக்கு மேலே பயன்படுத்துவார். உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய தாளந்துக்கள் எல்லாமே தேவனுக்காகத்தான் நீங்கள் செலவு செய்யணும், தேவனுக்காக விட்டு கொடுக்கணும், தேவனுக்காக இழக்கணும், ஒன்று செய்யணும்னு சொல்லி அந்த ஒன்று மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யணும். கர்த்தருக்கென்று, தேவனுக்கென்று உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது அங்கே அந்த நிருபத்தில் வலியுறுத்துவார். ஸோ பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதிட்டு கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 ஆண்டுகளுக்கு அப்புறம், 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் கிபி 66 அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தினுடைய சபையினுடைய மேய்ப்பனாக தீமோத்தேயு இருக்கிறார். அவருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2வது நிருபத்தை எழுதுகிறார்.
இந்த ஒரு நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கடைசி நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் இறுதி தருவாயில, அதாவது மரண தருவாயில தேவனுடைய வார்த்தைகளை தான் அதிகம் நேசித்த மகனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுறார். என்ன சொல்றாருன்னா, நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு நான் போக போறேன்ப்பா. அதனால தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு சத்தியங்களை கடைசி வார்த்தைகளாக நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்றேன். ஸோ இவர் எழுதும் பொழுது எபேசு பட்டணத்தில் சபையினுடைய மெய்ப்பனாக அங்கே தீமோத்தேயு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த ஒரு காலப்பகுதி நம்ம கவனிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரில், நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக முன்பை விடவும் அதிக விரோதமான போக்கை அவர் வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா காண்பிக்கிறார். முன்பு எப்போதும் விட அதிக விரோதமான போக்கு அங்கே வந்து காமிக்கிறார். அந்த சூழ்நிலைகள் அங்கே வந்து நடக்குது. ஸோ பரிசுத்த பவுல் விரைவில் தான் ஒரு இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டியது இருக்கிறத அந்த சூழ்நிலைகள் அவரை வந்து நெருக்கி காண்பிக்குது. அந்த சூழ்நிலைகளை மனதில் வச்சுட்டு தான் 2 தீமோத்தேயு 4:6 சொல்றாரு. நம்ம பாடத்தின் தலைப்பு கூட வந்து பார்த்தோம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நான் இப்பொழுதே நான் என்ன பண்ண போறேங்க, நான் வந்து பானபலியா வார்க்கப்பட்டு போக போறேன், தேகத்தை விட்டு பிரியக்கூடிய காலம் வந்தது. ஸோ உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், அர்ப்பணிப்பின் பாதையில் சரியாக நடக்கக்கூடியவங்க, தேவன் வகுத்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த இடுக்கமான பாதையில் சரியாக கர்த்தரை பின்பற்றி நடக்கக்கூடியவங்க தங்களுடைய அழைப்பினுடைய முடிவை நன்கு உணர்ந்தவர்களாக இருப்பாங்க. இப்போ நம்மளே ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா எந்த வழியில் போனால் அந்த ஊருக்கு நாம் போக வேண்டிய ஊருக்கு போய் சேருவோங்கிறத நம்மளால் உணர முடியும். நம்ம உணர்றோம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர், தேவனுடைய பெரிதான கிருபையை பெற்றிருக்கக்கூடியவங்க. அவர் தெளிவாக சொல்றாரு, தேகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் காலம் வந்துருச்சு, என்னுடைய கோர்ஸ் நான் வந்து முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அதுதான் நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளும் தேவனிடத்தில் உண்மையாக வாழும் பட்சத்தில் தங்களுடைய அந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஓட்டத்தை நிறைவு செய்வதை, அதாவது நெருங்கி வருவதை தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள முடியும் சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய மூத்த சகோதரர் தான். அவர் கூட தான் ஓட்டத்தை முடிக்க போகிறத ஒரு அடையாளமாக அந்த ரோமன் தோகா போட்டு அவர் செய்து காமிச்சார். அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்படி தான் சொல்கிறார், நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு காலம் நெருங்கி வரதை உணர்ந்து கொள்ள முடியும், அதற்கேற்ப ஜீவியம் ஜீவித்தால். அப்போ நம்மளும் அதற்கேற்ப ஜீவியம் ஜீவிச்சிட்டோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளாலும் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அதைத்தான் அங்கே வந்து சொல்கிறார். அப்போ அதை சொல்லிட்டு அவர் அந்த அவருடைய அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு லைஃப் சாட் பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாரு AD 34. அவருடைய முதலாவது ஊழிய பிரயாணம் கிபி 46 to 48, ரெண்டாவது ஊழிய பிரயாணம் கிபி 50 to 52, மூன்றாவது ஊழிய பிரயாணம் கிபி 54 to 58, நான்காவது ஊழிய பிரயாணம் அதாவது ரோமுக்கு போகிறார், அங்கே கிபி 60. அப்போ ரோமில் முதல் சிறையிருப்பு அவருக்கு நடக்குது கிபி 61 to 62. அடுத்தது ஐந்தாவது ஊழிய பிரயாணம் 63 to 66. ஸோ ரோமில் அவர் 2ஆம் சிறையிருப்பின் காலம், அங்கே மரணம் வருது கிபி 67. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு 2 தீமோத்தேயு நிருபம் கூட கிட்டத்தட்ட 66 அல்லது 67, 66 to 67 அந்த காலப்பகுதிக்குள்ளே அவர் வந்து எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். நம்முடைய மூத்த சகோதரர் அவருடைய கமெண்ட்ரியில் கொடுக்கும் பொழுது 66 இந்த ஒரு நிருபம் எழுதப்பட்டதாக அவர் வந்து சொல்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரியில் அவர் தன்னுடைய ஓட்டத்தை அவர் வந்து நிறைவு செய்வதாக அவர் வந்து அந்த ஒரு நிருபத்தில் வந்து குறிப்பிடுறார். இப்படி இருக்கும் பொழுது எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கக்கூடிய அந்த ஒரு கவலை, அந்த சபைகளை தனக்கு பின்பாக யார் கவனித்துக் கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு கவலை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏற்படுது.
ஸோ தனக்கு அப்புறம் அடுத்தபடியாக தீமோத்தேயு மேலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தவராக இருக்கிறார். இள வயதில் தேவனுக்கு உண்மையாக அவர் வாழ்வதற்காக வந்ததை உணர்ந்தவராக அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார். ஸோ தனக்கப்புறம் எல்லா சபைகளையும் குறித்த பொதுவான கவலை அவருக்கு உருவாகுது. இருந்தாலும் தீமோத்தேயு மேலே தேவனுடைய கிருபையினால் பெரிதான நம்பிக்கை வச்சிருக்கிறார். அதனால தான் தீமோத்தேயுவுக்கு இந்த 2 நிருபங்களில் விசேஷித்த எச்சரிக்கைகள், அற்புதமான பாராட்டுக்கள் மற்றும் திருச்சபையினுடைய எதிர்காலம் குறித்ததான அந்த ஒரு தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாத்தையும் அவர் எழுதியிருக்கிறார் இந்த நிருபத்தில். இதைத்தான் நம்முடைய சகோதரர் ரீப்ரிண்ட் நம்பர் 4526 பேரா 3 குறிப்பிடுறார். மேலும் ரீப்ரிண்ட் நம்பர் 3209 பேரா 6 சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமில் 2வது முறையாக சிறைவாசத்தை அனுபவித்த போது இந்த ஒரு நிருபத்தை அவர் தீமோத்தேயுவுக்கு எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்றார். ஸோ இது அப்போஸ்தலனாகிய பவுல் முதியவராக இருந்தபோது, கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தீமோத்தேயு கிட்ட சொன்ன வார்த்தைகளாக இருக்குது. ஸோ இந்த ஒரு நிருபம் தீமோத்தேயுவுக்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் அங்கே தீமோத்தேயு ஒரு குழந்தையா இல்லை. ஏன்னா 2வது முறை சிறைவாசத்தில் இருக்கும் பொழுது ஒரு முதியவராக அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறாங்க. அப்போ இந்த நிருபத்தை எழுதுறார் அப்படின்னா அங்கே குழந்தையாக இல்லை அவர். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய முதலாவது ஊழிய பிரயாணத்தில், முதலாவது பிரயாணத்தின் போது லீஸ்திராவில் தான் இங்கே இந்த தீமோத்தேயுனுடைய வீட்டிற்கு போகக்கூடிய சூழல் வருது. ஸோ அப்போ போகும் பொழுது தான் அங்கே தீமோத்தேயுவும் அவருடைய தாயாரும் கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு நற்செய்திக்கு, அந்த ஒரு சுவிசேஷத்திற்கு தங்களை உட்படுத்தியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்களுடைய அம்மா பாட்டியும். ஸோ இவங்கெல்லாம் கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி தான் பார்க்குறோம். அதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 16 வசனம் 1-3 வரைக்கும் கவனிக்கும் பொழுது, அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரரால நற்சாட்சி பெற்றவனாக இருக்கிறார். இந்த தீமோத்தேயு என்ன பண்றாரு பாருங்க. அவர் லீஸ்திராவிலும் இக்கோனியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களால நற்சாட்சி பெற்றவராக இந்த தீமோத்தேயு இருப்பதாக அப்போஸ்தலர் 16 வசனங்கள் 1-3 வரைக்கும் குறிப்பிடப்படுது. மேலும் அவனை பவுல், அதாவது தீமோத்தேயுவை தங்கூட என்ன பண்ணுறாருன்னா ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி விரும்புகிறார். ஏன்னா நல்ல சாட்சி பெற்றிருக்கார். அவருடைய தகப்பன் கிரேக்கன் அப்படிங்கிறதுனாலையும் அங்கே இருக்கக்கூடியவங்க யூதர்கள் எல்லாம் அந்த விஷயங்கள் தெரிந்திருக்கிறதுனாலையும் அந்த யூதர்களின் நிமித்தம் அவங்களுக்கு அவருக்கு தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனை பண்ணுறார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலே அங்கே தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனை பண்ணுறாருன்னு நம்ம நினைக்க வேணாம். ஏன் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, சத்தியத்தை எப்படியாயும் போய் பிரசங்கிக்கணும். அவங்க வழியில் போனால் தான் என்ன பண்ண முடியுங்க, கிறிஸ்துவை குறித்து சத்தியத்தை சொல்ல முடியும். ஸோ அதுதான் அவருடைய மெயின் ஒரு மோட்டிவாக இருக்குது. விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிடலாமா, கொரிந்தியரெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரும்போது தான் வந்தோம். சாப்பிடலாமா, சாப்பிடலாம். அதே சகோதரருக்கு இடர் உண்டாச்சுன்னா சாப்பிட வேண்டாம். அது ஒன்றுமே இல்லை, அது வெறும் விக்கிரகம் தான், அது வெறும் கல் தான், சாப்பிடலாம். ஸோ அவங்க மனசை பொறுத்து தான் இருக்குது. அதனால தான் வாய்க்குள்ளே போகிறது எதுவும் தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் தான் தீட்டுப்படுத்துன்னு சொல்லுவார். ஸோ சகோதரரை எப்படியாவது ஆதாயப்படுத்தணுங்கிறதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா பல்வேறு யூகங்களை வகுத்து சத்தியங்களை பரப்புகிறார். ஸோ தீமோத்தேயு அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு இளம் சீஷராக அங்கே கண்டுபிடிக்கப்படுறார். அவருடைய தந்தை கிரேக்கர்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அவருடைய தாயார் நம்மளுக்கு தெரியும், ஐனிக்கேயால். அவங்க தாயார் ஐனிக்கேயால். அவங்க பாட்டி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது தீமோத்தேயுனுடைய பாட்டி லோவிசால். ஸோ இவங்கனால இங்கே தீமோத்தேயு தெய்வ பக்தி உள்ளவராக வளர்க்கப்பட்டிருக்கிறார். அதான் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைச்சிருந்துச்சு, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றார்.
அந்த விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். யாருங்க? பாட்டிக்குள்ள லோவிசால், அதுக்கப்புறம் தாய் ஐனிக்கேயாளுக்குள்ள இருக்குது, அது உனக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்லி நான் வந்து நிச்சயித்திருக்கிறேன். ஏன்னா சகோதரர் எல்லாரும் உன்னை குறித்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பட்டு நான் நற்சாட்சி கொடுக்குறாங்க. ஸோ நீ என்னோட ஊழியத்துக்கு வான்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய முதலாவது பயணத்தில் தீமோத்தேயு மனம் மாற்றப்படுறார். மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் லீஸ்திராவில் கல்லெறியப்பட்டிருக்கிறாரு. அந்த சம்பவங்களை இங்கே தீமோத்தேயு பார்த்துருக்கிறார். அது பார்த்ததுனால தான் அவருக்குள்ள ஒரு பாதிப்பு. இதே பாருங்க, சவுலாக இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கல்லெறியப்பட்ட நிகழ்வுகள் அங்கே நடக்குது. யாரை கல்லெறிஞ்சாங்கன்னா ஸ்தேவானை. ஸோ அதெல்லாம் கூட அவர் கூட பார்த்துருக்கிறார். அதெல்லாம் பார்த்ததுனால தான் மகிமையின் கர்த்தர் அவருக்கு வந்து வெளிப்பட்ட உடனே உடனடியாக உணர்ந்து கொள்கிறார். ஐயோ, ஸ்தேவானை நம்ம அடிச்சிருக்கிறோம். ஸோ அது வந்து கர்த்தரையே துன்புறுத்தின மாதிரி. ஸோ அதனால தான் கர்த்தர் வந்து நம்மளை கேட்குறாரு, சபை என்னை ஏன் துன்பப்படுத்துகிற, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமானு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அங்கே உணர்ந்து கொள்கிறார். ஸோ இதெல்லாம் அன்புக்குரிய சொல்ல பல்வேறு பாதிப்புகளை அங்கே தேவன் ஒவ்வொரு சகோதரர்களுடைய உள்ளங்களிலும் ஏற்படுத்துகிறார். ஸோ லீஸ்திராவில் அப்போஸ்தலனாகிய பவுல் கல்லெறியப்பட்டதை தீமோத்தேயு பார்க்குறார். பார்த்து இன்னும் தேவன் மீது, சத்தியத்தின் மீது இன்னும் அவருக்கு வாஞ்சை ஏற்படுது. அப்போஸ்தலனாகிய பவுல் மேலேயும் ஒரு தனிப்பட்ட ஒரு மதிப்பு அவருக்கு வந்து ஏற்படுது. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் சுயத்தை வெறுக்கக்கூடிய அந்த ஒரு பிரயாசத்தில், தனது ஆவிக்குரிய பிரயாணத்தில், ஊழியத்தில் அவர் பாருங்க நிறைய இளம் வாலிபர்களை அவர் வந்து உருவாக்குறார். சுயத்தை வெறுக்கக்கூடிய அந்த ஒரு பயணத்தில், ஊழிய பிரயாணத்தில் இளம் வாலிபர்களை நிறைய உருவாக்குறார். பாருங்க, அது ஒரு பெரிய டீம். அப்போஸ்தலனாகிய பவுல், அதுக்கப்புறம் கூடயே இருந்தார் பர்னபா, அப்புறம் வந்தாங்க மார்க் வந்தார், லூக்கா, தீமோத்தேயு, தீத்து, அரிஸ்தர்க்கு, தீகுக்கு, இந்த மாதிரி நிறைய அவர் பின்னால் நிறைய சேர்ந்துட்டே இருக்கிறாங்க. பிலமோனு, அப்புறம் வந்து இன்னும் பாருங்க, இப்போ நம்ம நிறைய பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ஒரு நிருபங்கள்லேயே அவர் வந்து இடம் வருவாங்க. ஸோ இளம் வாலிபர்களை வந்து நிறைய உருவாக்குறார். ஸோ இதெல்லாமே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய குணநலன்களை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சத்தியத்தின் பக்கம் திரும்புகிறாங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுற மாதிரி நீங்கள் என்ன பின்பற்றுங்க. நீங்கள் என்ன பின்பற்றுனீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நாளைக்கு எல்லாரும் நம்மளை பின்பற்றுவாங்க. அப்போ நம்மளை பின்பற்றுறது கிறிஸ்துவை பின்பற்றுற மாதிரி. பாருங்கள், தேவனை கிறிஸ்து பின்பற்றினார், கிறிஸ்துவை பவுல் பின்பற்றினாங்க. பவுலை யார் பின்பற்றுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பின்னால் வரக்கூடிய இளம் வாலிபர்கள், சபையார். ஸோ பவுலை பின்பற்றுறவங்க நாளைக்கு இவங்களை பார்த்து மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்கள பின்பற்றுவாங்க. அது கர்த்தரையே, தேவனையே பின்பற்றுற மாதிரி. அதை தான் சொல்கிறார். ஸோ இந்த ஒரு பண்பு, அதாவது இளம் வாலிபர்களை, இளையவர்களை சத்தியத்தில் கொண்டு வந்து அவங்கள சத்தியத்தில் மென்மேலும் வளர்த்தி விடக்கூடிய அந்த ஒரு பண்பு மிக அழகாக இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய சகோதரர் சொல்கிறார். ஸோ இது அழகான ஒரு குணலட்சணமாக வெளிப்படுதுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த ஒரு வேளையிலிருந்து தீமோத்தேயு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நெருங்கிய உடன் ஊழியராக அவர் வந்து வர்றார். எந்த ஒரு வேலை, எந்த ஒரு தருணம்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே நிறைய வாலிபர்கள், அதாவது இளைய சகோதரர்களை இவர் சத்தியத்துக்குள்ள கொண்டு வர்றாரு இல்லைங்களா, அந்த அரவணைச்சு கொண்டு வர்றாரு இல்லைங்களா, அந்த வழிகாட்டுறாரு இல்லைங்களா, அதை பார்த்து இவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் மேலே வருது. ஸோ உடன் ஊழியராக தன்னை வந்து இணைச்சு கொள்கிறார். ஸோ 2 தீமோத்தேயு அந்த ஒரு கடிதத்தை அவர் வந்து பெற்றுக்கொள்ளும் போது தீமோத்தேயுவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வயது ஆகியிருக்கலாம்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ அவரும் அவருடைய தாயார் சுவிசேஷத்தின் உடைய பக்கமாக தங்களுடைய மனசை மாற்றின போது அவருக்கு வயது வந்து 16. ஆனால் இந்த ஒரு 2 தீமோத்தேயு நிருபத்தை அவர் பெற்றுக்கொள்ளும் போது 40 வயசு. எவ்வளோ பெரிய ஒரு லாங் ஜேர்னி பாருங்கள். கிட்டத்தட்ட 21 வயதாக இருந்தபோது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய 2வது சுற்றுப்பிரயாணத்தில் அவர் கூட சீலா இங்கே இருக்கிறாங்க, கூட இவரும் வந்து இணைந்து கொள்கிறார். இவங்க ஆசியா மைனர் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா போய் தேவனுடைய செய்திகளை வந்து, சுவிசேஷங்களை வந்து சொல்கிறாங்க, சபைகளை ஏற்படுத்துகிறாங்க, இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அன்றையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகள் அவர் வந்து சத்தியத்தினுடைய ஊழியங்களில் அப்போஸ்தலர் கூட நெருக்கமாக தீமோத்தேயு பயணிக்கிறார்.
உடன் ஊழியராக நெருக்கமாக பயணிக்கிறார். ஸோ அங்க இருக்கிறவங்க அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய உடன் ஊழியர் என்று அடையாளம் கண்டுகொள்ளும் விதமாக இவருடைய வாழ்க்கை முறை அங்க இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தினுடைய சபையை, அந்த சபையார் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சிரமங்கள், அந்த சிரமங்கள்ல அவர்களுக்கு உதவி செய்வதற்காக, அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக, அவர்களுக்கு வேணுங்கிற ஆறுதல்களை செலுத்துவதற்காக தீமோத்தேயுவை அங்க எபேசு பட்டணத்தில் விட்டுட்டு வரார். ஸோ தீமோத்தேயு இப்படி எபேசு சபையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது தான் அவர் தன்னுடைய பெயர் வரக்கூடிய இந்த ஒரு 2 நிருபம், முதலாவது தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம், இரண்டாவது தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம், இந்த 2 நிருபங்களை அவர் பெற்றுக்கொள்றார் எபேசு பட்டணத்திலிருந்து. நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் சொல்லும் பொழுது, ஊழியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இளைய சகோதரன் மீது அப்போஸ்தலன் கொண்டிருந்த அந்த ஒரு கரிசனை, அந்த ஒரு அன்பு, நாங்கள் அதிக மதிப்போடு நாங்கள் கவனிக்கிறோம்னு சொல்றார். அதாவது ஊழியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இளைய சகோதரனாகிய தீமோத்தேயு மீது அப்போஸ்தலனாகிய பவுல் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கரிசனை, அந்த அன்பை நாங்கள் ரொம்ப மதிப்போட பார்க்குறோம் அப்படின்னு சொல்றார். ஸோ தீமோத்தேயு இதுவரைக்கும் ஊழியத்தில் தன் கூட மிகவும் நெருக்கமாக இருந்து வந்ததுனால பல சோதனைகளிலிருந்து அவர் கணிசமான அளவிற்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து கொள்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த சூழலுக்கு அப்புறம், அதாவது நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போனதுக்கப்புறம், என்னுடைய மரணத்திற்கு பின்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சோதனைகள் மற்றும் பாடுகள் இது எல்லாத்தையும் நேரடியாக, இன்னும் புரியும்படி சொல்லணும்னா தனியாக சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு நினைவு கூர்ந்து பார்க்குறார். நான் பானபலியாக வார்க்கப்பட்டு மரணத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே தீமோத்தேயு தனியாக இந்த சூழல்கள் எல்லாத்தையும் பார்க்கணுமே. இதுதாங்க எல்லா சபைகளையும் குறித்ததான கவலை. எனக்கு அப்புறம் யார் பார்ப்பாங்க? அதே தீமோத்தேயு பார்க்கும் பொழுது அவருக்கு தேவனுடைய கிருபை முழுவதும் கிடைக்கணுமே, சரியான பாதையில் நடக்கணுமே. எனக்கு எப்படி தீமோத்தேயு கிடைச்சாரோ அதுபோல தீமோத்தேயுவுக்கு உடன் சகோதரர்கள் உதவணுமே. இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு மைண்டில் ஓடுது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவர் பேசுகிறார். ஆனாலும் அங்கே கைதியாகி முதுமை அடைஞ்சிருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் விரைவில் என்ன பண்ண போறாருன்னா தன்னுடைய ஓட்டத்தை அவர் நிறைவு செய்ய போறார். ஊழியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் என்ன பண்ண போகுதுன்னா வரப்போகுது. ஸோ ஒரு பொதுவான ஊழியத்தினுடைய பணியை அவர் நிறைவு செய்ய போறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பொதுவான ஊழியத்தினுடைய பணியை அங்கே தீமோத்தேயு ஏற்க வேண்டிய சூழல் வரப்போகுது. ஸோ அப்படி தீமோத்தேயு அந்த பொதுவான ஊழியத்தின் பணியை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பூமிக்குரிய எந்த ஒரு விருப்பங்களின் மீதும் ஆசை வைக்கக்கூடாது, பூமிக்குரிய எந்த ஒரு அதிகாரத்தின் மீதும் சாய்ந்திருக்கக்கூடாது, தன்னை இன்னும் தேவனுக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்கணும், எந்த ஒரு விஷயங்களின் மீதும் நாட்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் என்ன பண்ணுவார்னா மைண்டில் வச்சு சொல்லுவார். இந்த நிருபத்தில், 2வது தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில். ஸோ அவர் பூமிக்குரிய அதிகாரத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம், தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு பலத்தினால நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஊழியங்களை செய்யணும், பாடுகளை நீங்கள் சகிக்கணும், அந்த பூமிக்குரிய அதிகாரங்களை நீங்கள் வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிறது அங்கே சொல்லுவார். ஸோ தேவனுடைய பலத்தை மட்டுமே முழுமையாக சார்ந்து நிற்கணும். அது எப்படி தேவனுடைய பலத்தை மட்டுமே சார்ந்து நிற்கிறது அப்படிங்கிறத இந்த நிருபத்தில் சொல்லுவார். அதான் நம்முடைய சகோதரர் ரீப்ரிண்ட் நம்பர் 2165 சொல்லும் பொழுது, பூமிக்குரிய எந்த அதிகாரத்தின் மீதும் சாய்ந்து கொள்ளாமல் தேவன் அவருடைய வார்த்தையின் மூலம் அளிக்கக்கூடிய அந்த ஒரு பலத்தை மட்டுமே முழுமையாக சார்ந்து நிற்பது எப்படி அப்படிங்கிறத தீமோத்தேயு கற்றுக்கொள்ளும் நேரம் இதுதான் சரியான நேரம்.
அதை அப்போஸ்தலனாகிய பவுல் நன்கு உணர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய சகோதரர் சொல்றார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம் நகர்ல சிறையில் இருந்தார். இந்த ஒரு சமயத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 63 வயசு இருக்கலாம்னு சொல்லி சகோதரர் சொல்றார். அவருடைய கடைசி சிறைவாசம் மற்றும் தீமோத்தேயுவுக்கு இந்த ஒரு நிருபத்தை எழுதிய கொஞ்ச காலத்திலேயே அவருக்கு ஒரு இறுதியாக ஒரு மரண தண்டனை அங்க வந்து கிடைச்சிருச்சு. ஸோ பல்வேறு சோதனைகள் மற்றும் பல்வேறு இடர்பாடுகளின் கீழாக ஒரு திறமையான மற்றும் பண்பட்ட ஒரு மனுஷனை தேவனுடைய வல்லமை மட்டும்தாங்க அங்க நிலைநிறுத்திருக்கு. அதுதாங்க அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு பண்பட்ட மனுஷன், ஒரு பூரண சித்திரம் நிறைவு பெற்ற ஒரு ஊழியக்காரராக அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார். ஏன்னா சித்திரம் தீட்டி முடிக்கப்பட்டிருக்கிறாங்க முழுவதும். அதுதான் நம்முடைய சகோதரர் சொல்றார். ஸோ திறமையான மற்றும் பண்பட்ட ஒரு மனிதனாக தன்னை தேவனுக்கு முன்பாக அவர் நிறுத்திக்கிறார். இதற்கு காரணம் தேவனுடைய வல்லமை. ஸோ நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய சூழ்நிலைகளை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். நிறைய அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம வந்து சத்தியங்களாக கேட்டிருக்கிறோம். ஸோ நம்ம பார்த்துட்ட அனைத்து சூழ்நிலைகளையும் வைத்து பார்க்கும் பொழுது தீமோத்தேயுவுக்கு பரிசுத்த பவுல் ஒப்படைத்த அந்த ஒரு பொறுப்பு, சபைகளை கவனிக்கக்கூடிய போஷிக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய இறுதி மரண தருவாய் செய்தியாக அது வந்து இருக்குது. அப்படிதான் நம்முடைய சகோதரர் சொல்றார். 2229 பேரா 1 பேரா 3 அதில் சொல்றார். அவரது இறுதி மரண தருவாய் செய்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நாம் இந்த ஒரு நிருபத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய முழு செயல்பாடுகளும் அவருடைய அறிவுரைகளும் தேவன் விரும்புகிறபடி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்துட்ட வாழ்க்கையும் அங்க வெளிப்படுது. ஸோ இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையினுடைய தனித்துவம் நிச்சயமாக ஒரு பாராட்டுக்குரியதாக, ஒரு மெச்சுதலுக்குரியதாகத்தான் அது வந்து இருக்குதுன்னு சொல்லி சகோதரர் சொல்றார். ஸோ தேவன் பாராட்டும் விதமாக தேவன் விரும்புகிற மாதிரி ஓடி முடிச்சிருக்கார் அப்படின்னா, ஸோ அவருடைய வாழ்க்கைக்கு உரிய முக்கியத்துவம் நாம் என்ன பண்ணணும்னா கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அது குறித்ததான அவருடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதலாகட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களை கற்றுக்கொள்வதாகட்டும், அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுவதாகட்டும், நிச்சயமாக நமக்கு நம்முடைய உள்ளத்தில் பெரிதான மாற்றத்தை நம்மளுக்குள்ள ஏற்படுத்தும். அதான் நம்ம இந்த நிருபங்கள் பார்க்கும் பொழுது இது நிருபங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்க வேண்டாம். இது தேவன் கொடுத்துட்ட செய்தி அப்படின்னு தான் சகோதரர் சொல்லுவார். இந்த நிருபங்கள் ஒவ்வொன்றுமே தேவன் கொடுத்துட்ட செய்தி. அப்போ மற்றதும் தான். ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கு ப்ராக்டிக்கலான ஆலோசனைகளை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியங்களை அவர் வந்து தெளிவாக குறிப்பிடுறார். மேலும் இந்த ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபத்தில் பொய்யான போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், ஃபால்ஸ் ப்ராஃபட், அவங்கள குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி சாய்க்கக்கூடாது. நீ உன்னை வந்து சரியான முறையில் நீ உன்னை பாதுகாத்து கொள்ளணும். உன்னை மட்டுமல்ல, தேவன் தந்திட்ட சபையும் நீ வந்து சரியான விதத்தில் போஷிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். நம்முடைய சகோதரர் ரீப்ரிண்ட் நம்பர் 868 பேரா 5 அந்த விஷயங்களை வந்து அவர் வந்து கோட் பண்ணுறார். இப்படியாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இந்த ஒரு 2வது நிருபத்தை அவர் வந்து எழுதுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரில் இந்த ஒரு 2 தீமோத்தேயுவினுடைய பொதுவான ஒரு கண்ணோட்டத்தை நாம் கவனிக்கும் பொழுது, ஸோ இது நம்ம முதல்ல பார்த்துட்டோம். ரோமாபுரியில் அவர் வந்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அவருடைய ஜீவனுக்கு ரொம்ப ஆபத்து அங்கே வந்துருச்சு. அதை வந்து உணர்ந்து கொள்கிறாரு. அங்கே நீரோ அந்த ஒரு ராயனுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வந்து அழைத்து வரப்பட்டு விசாரிக்கப்படுறார். ஸோ அந்த விசாரணையை குறித்து அங்கே நீரோ
மன்னனுக்கு முன்பாக நிற்பதை குறித்து அவர் சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயு 4:16 சொல்றாரு, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில், அங்க மன்னனுக்கு முன்பாக நான் முதல் விசை அங்க உத்தரவு சொல்ல நிற்கையில ஒருத்தர் கூட என் கூட இல்லைங்கிறார். ஒருவர் கூட என் கூட இருக்கல, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. இது கர்த்தருடைய சிந்தை தான். கூட இருந்தாங்க, ஆனா எல்லாரும் கர்த்தரை கைது பண்ண எல்லாரும் சிதறிட்டாங்க. ஸோ தனி ஒருவராய் ஆலயம் மிதிச்சார், படித்தோம். ஸோ இங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நீரோ மன்னனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர் தனியாக தான் நிற்கிறார். அது பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறார். முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கும் போது ஒருத்தர் கூட எங்கிட்ட இல்லை, எல்லாரும் என்னை வந்து கைவிட்டுட்டாங்க, அந்த குற்றம் அவர்கள் மீது சுமராது இருப்பதாகன்னு சொல்லி ரொம்ப கிறிஸ்துவின் சிந்தையோடு அவர் வந்து எழுதுறார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் 14 நிருபங்களை வந்து எழுதிக்கிறார். ஸோ தீமோத்தேயுவுக்கு எழுதின இந்த 2ஆம் நிருபம் தான் அவருடைய கடைசி நிருபமாக அங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பவுல் இந்த நிருபத்தை எழுதிய போது தேவனுடைய தெய்வீக திட்டங்களை குறித்ததான காரியங்களை அவர் ரொம்ப கிளியராக வந்து சொல்லுவார். ஏன்னா கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லுவார். அவங்கெல்லாம் வந்து சத்தியத்திற்கு பதிலாக அசத்தியங்களை வந்து சபைகளில் வந்து புகுத்தி நல்லா ட்ரூத்தில் வளர்ந்துட்டு இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா களவாடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது சொல்லுவார். ஸோ 2 தீமோத்தேயு நிருபத்தை எழுதுனதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் கைது செய்யப்பட்டு ரோமாபுரிக்கு வந்து அவர் வந்து அனுப்பப்படுறார். ஸோ நம்ம முதலே தெரியும், நம்ம முதலே படித்தோம். 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, இந்த 3 நிருபங்களும் வந்து போதக நிருபங்கள். போதனைகள் கொடுக்கும், அதே சமயம் ஒரு போதகர், அதாவது மெய்ப்பன், ஒரு மூப்பர், ஒரு ஊழியக்காரர், தேவனிடத்தில் உண்மையான அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும். அதான் கடைசியாக போன வாரத்தில் கூட நம்ம வந்து பார்த்தோம். தேவனுடைய மனுஷன் எதை விட்டு ஓடணும், எவைகளை விட்டு ஓடணும். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி. இந்த நிருபத்திலேயும் வரும் தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும். உண்மையான தேவனுடைய மனுஷன்னா எந்த ஒரு கேரக்டரில், எந்த ஒரு குவாலிட்டியில் இருக்கணும், எந்த ஒரு தரத்தில் இருக்கணும் சொல்லுவார். வசனங்கள் மூலியமாக சொல்லுவார். பின்னால் நம்ம அப்படியே இந்த நிருபத்துக்குள்ளெல்லாம் கடந்து வரும்போது பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர். ஸோ இதெல்லாம் அங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டுன்னா நிறைய ஆலோசனைகள் வந்து சொல்கிறார். அதை சொல்லிட்டு நம்மளுக்கு நன்கு தெரியும் இந்த நிருபங்களினுடைய ஆசிரியர் நம்மளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இந்த 2 தீமோத்தேயு நிருபத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா 4 அதிகாரங்கள் இருக்கு. 4 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 2 தீமோத்தேயு நிருபத்தில் 4 அதிகாரத்திலும் சேர்த்து 83 வசனங்கள் இருக்கு. 83 வசனங்கள் வந்து அங்கே இருக்கு. ஸோ இது எழுதப்பட்டதனுடைய நோக்கம் கவனிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதரர், அதாவது சத்தியத்தின் நிமித்தம் அநேக பாடுகள், அநேக அவமானங்கள், அநேக தீங்குகள் இதெல்லாத்தையும் அனுபவிக்க நேர்ந்துட்டாலும் வாழ்க்கையினுடைய இறுதி வரைக்கும் தேவனுடைய ஊழியத்தை விடாம செய்யணும். தேவ பக்தியா நடக்க மனசா இருந்தாலே துன்பப்படுவாங்க. வசனம் நம்மளுக்கு அப்படித்தான் சொல்லும். இதே வசனம் இதே நிருபத்தில் வரப்போகுது. ஸோ சத்தியத்து நிமித்தம் வரக்கூடிய அனைத்து விதமான இடர்பாடுகளுக்கும் நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா கவலைப்படக்கூடாது. ஸோ நாம் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு ஓட்டத்தில் இறுதி வரைக்கும் தேவனுடைய ஊழியத்தை தேவன் விரும்புகிற மாதிரி செஞ்சு முடிக்கணும். அதுதான் நம்முடைய அல்டிமேட் எய்மாக இருக்கணும். அதைத்தான் இந்த ஒரு நிருபத்தினுடைய விஷயங்களை வந்து சொல்லுவார். அதுதான் நோக்கம். ஸோ ரோமாபுரியில் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தனிமையாக வசனங்களில் படிச்சோம் இல்லைங்களா, எல்லாராலும் கைவிடப்பட்டதை வந்து உணர்றார். தன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கை விரைவில் ஒரு முடிவுக்கு வரக்கூடுது அப்படிங்கிறத அவர் வந்து அறிந்து கொள்கிறார். ஸோ 2 தீமோத்தேயுனுடைய புஸ்தகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கடைசி வார்த்தைகளாக இந்த ஒரு நிருபம் இருக்குது.
ஸோ சபைகள் மீது, குறிப்பாக தீமோத்தேயு மீது இருக்கக்கூடிய அக்கறையை வெளிப்படுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சொந்த சூழ்நிலைகளை அவர் கடந்து வர்றார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி வார்த்தையை பயன்படுத்தி தீமோத்தேயு மற்றும் எல்லா விசுவாசிகளையும் விசுவாசத்துல விடாமுயற்சியோடு இருக்கும்படிக்கு அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா என்கரேஜ் பண்றார். மற்றும் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை அறிவிப்பதற்கு நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து விரும்புறார். அதான் குறிப்பிடுறாங்க 2 தீமோத்தேயு 3:14 நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைச்சிரு. ஸ்ட்ராங்கா நீ என்ன கத்திருக்கிறியோ அதுல நிலைச்சார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ரொம்ப 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 அதிகம் நேசிச்சா இருக்காரு. சபைகளை குறிச்சதான விஷயங்கள், சத்தியங்கள் குறிச்சதான காரியங்கள்ல சொல்லும் பொழுது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ற மாதிரி இருக்கு. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைல நிலைச்சிரு, ஸ்ட்ராங்கர். கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்துருவாங்க, நானும் போக போறேன், என்னுடைய ஓட்டத்தை முடிக்க போறேன். ஸோ சபைகளை குறித்ததான விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவனாக இரு. ஸோ நீ என்ன கற்றிருக்கிறியோ என்கிட்ட அப்படின்னா, நான் கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். ஸோ நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைச்சிரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். நீ யார்கிட்ட இருந்து கற்றிருக்கிற? என்கிட்ட இல்லை, தேவன் கிட்ட இருந்து. இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். ஸோ நீ இன்னாரிடத்திலிருந்து கற்றாய் என்று அறிந்ததும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை அறிவிக்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதை விரும்புறார். அதுதான் சொல்றார் 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. புத்தி சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, சமயம் வாய்ச்சாலும் வாய்க்கலைனாலும் டைம் வரட்டுங்க, அப்புறம் சத்தியம் சொல்லலாம். டைம் எல்லாம் வரும்னெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஸோ பிலிப்பு காந்தாகையினுடைய மந்திரிக்கு சேரட் வண்டி ஓட ஓட சப்ஜெக்ட் எடுத்தார். சேரட் வண்டி ஓட ஓட அவர் சப்ஜெக்ட் எடுத்து, தண்ணி வந்துருச்சு பக்கத்தில், ஆறை பார்த்த உடனே நான் ஞானஸ்தானம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி கேட்டார். உடனே பிலிப்பு சொல்றாரு, ஓகே நீங்க ட்ரூத்தை விசுவாசிச்சீங்கன்னா நீங்க எடுக்கலாம், ஒன்றும் தடை இல்லைன்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர், சொல்ல எவ்வளோ குயிக்கா எவ்வளவு அருமையாக சத்தியத்தை புரிய வச்சிருக்காரு அங்க பிலிப்பு. ஸோ அதுதான் சொல்றாரு, சமயம் வாய்ச்சாலும் வாய்க்கலைனாலும். வாய்க்கும் பொழுது நீங்க எப்படி சொல்ல முடியுமோ சொல்லுங்க, வாய்க்கலைனாலும் அந்த சூழ்நிலையில் எப்படி நீங்க சத்தியம் சொல்ல முடியுமோ சத்தியம் சொல்லுங்க. ஸோ ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஒரு சில சூழ்நிலைகள்ல சபைகள்ல கடிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். ஒரு சில விஷயங்களை கண்டனம் பண்ணி புத்தி சொல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். இது எதற்காக அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்ல அந்த சகோதரனையும் அந்த சகோதரியும் ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான், சத்தியத்தின் பாதையில திருப்புவதற்காகத்தான். உதாரணத்திற்கு சபைகளில் ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது வருது, அதாவது ஒரு ஒரு ராங் டாக்டரினே சபைக்குள்ள வருது, தவறான போதகமே வருது. அதையே நம்ம நீடிய சாதத்தோட அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப மென்மையாக கையாளலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுங்களா? ஸோ சத்தியத்தில் என்றைக்கும் காம்ப்ரமைஸ் இல்லை. நாம் பெற்றிருக்கிறது ஒரே சத்தியம், ஒரே விசுவாசம், ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம். ஸோ அன்புக்குரிய சகோதரர் சொல்லே அதில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டிய விஷயங்களை கடிந்து கொண்டு தான் புத்தி சொல்லணும். அப்படி கடிந்து கொண்டு புத்தி சொல்லும் பொழுது, ஏன்னா அங்கே தீமோத்தேயு ஒரு மூப்பராக இருக்கிறார். ஸோ மூப்பராக இருக்கக்கூடிய நீ சபையினுடைய ஆவிக்குரிய விஷயங்களுக்காக, சபையினுடைய பக்தி விருத்திக்காக கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டிய விஷயங்களை நீ சொல்லித்தான் தீரணும். இது சபையினுடைய ஆரோக்கியத்திற்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா முகதாட்சியம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஸோ இவரை போய் நம்ம எப்படி சொல்றது, இவர் நல்ல வசதி படித்தவராக இருக்கிறாரு அல்லது நல்ல படித்தவராக இருக்கிறாரு, இவரை போய் நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் இல்லை. ஸோ அந்த கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லும்போது அந்த சகோதரனையும் அந்த சகோதரியும் நம்ம என்ன பண்றோம்னா ஆதாயப்படுத்தி கொள்றோம். மாறாக அவர் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க ஒரு இடர்களுக்குள்ள போறாங்க இல்லைங்களா, அதிலிருந்து நம்ம வந்து மீட்டுக்கொள்றோம். ஸோ இதுவும் ஒரு ஊழியம் தான். அதைத்தான் அவர் வந்து அங்கே வந்து சொல்றாரு. அதைத்தான் நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது தெளிவாக சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிவிப்பதற்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி.
ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை வந்து பார்க்கும்படி தீமோத்தேயுவுக்கு அழைப்பு கொடுக்கிறார். பாருங்க 2 தீமோத்தேயு 4:6ல நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போறேன். நான் தேகத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு. நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படுன்னு சொல்றார். அப்படின்னா அதிகம் நேசிச்ச மகன், உன்னை பார்க்கணும் போல இருக்குப்பா. நான் இதோட முடிஞ்சிருவேன். என்னுடைய ஓட்டம் நிறைவு செய்ய போகுது. ஸோ நான் உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறார் பாருங்க. 2 தீமோத்தேயு 4:11 லூக்கா மாத்திரம் என் கூட இருக்கிறார். மார்க்குவை நீ வரும்போது தீமோத்தேயுக்கு சொல்கிறார், நீ மார்க்குவை நீ வரும்போது கூட்டிகிட்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு வெகு பிரயோஜனம் உள்ளவன். இதே மார்க்கு நம்மளுக்கு பர்னபா பாடம் பார்க்கும்போது பார்த்தோம். பாதியில் மார்க் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வந்து அது நிமித்தம் ஒரு சில வாக்குவாதங்கள் வரும். ஃபஸ்ட்டு போகிறேன்றார், சரி போன்றவாங்க. மறுபடியும் 2வது ஊழிய பிரயாணத்துக்குள்ளே அவங்க வந்து கடந்து செல்லலாம் போகலாம் அப்படிங்கும்போது சரி மார்க்குவை கூட்டிகிட்டு போகலான்னு பர்னபா சொல்லுவார். வேண்டாம், அவர் பாதியிலேயே அவர் என்ன பண்ணிட்டாரு, விட்டு போட்டு போயிட்டாரு. மறுபடியும் அவர் கூட்டிகிட்டு போனால் மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் நான் வீட்டுக்கு போகிறேன் பாரு, அது நம்மளுக்கு சபைக்கு வந்து ஊழியத்துக்கு மிக இடைஞ்சலாக இருக்கும், வேண்டான்னு சொல்லுவார். அது நிமித்தம் ஒரு ஷார்ப் ஆர்கியூமெண்ட் வரும். அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ பர்னபா மார்க்குவை கூட்டிகிட்டு அவர் தனியாக ஊழியத்துக்கு போயிடுவார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சீலாவை கூட்டிக் கொண்டு அவர் தன்னுடைய ஊழியத்துக்கு அவர் போயிடுவார். ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து மார்க்குவை சொன்னார் இல்லைங்களா. ஆனால் பர்னபா ஒரு ஆறுதலின் ஊழியம் செஞ்சு அவருக்கு நிறைய ஆலோசனைகளை சொல்லி அவரை தேவன் பக்கம் இன்னும் வைராக்கியமுள்ள ஒரு மனிதராக, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக அவர் வந்து கொண்டு வரார். ஸோ என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அதாவது கலப்பையின் மேலே கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்த்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லைப்பா. ஸோ நம்ம தேவனுடைய அழைப்புக்குள்ளே வந்தாச்சு. இனி வந்ததுக்கப்புறம் மீண்டும் உலகம், வீடு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அதெல்லாம் பூமிக்குரிய விஷயம். அது ஒருபோதும் நம்மளை வந்து பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்காது. நம்ம தேவனுடைய ஊழியத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ கலப்பையின் மேலே கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கக்கூடாது. நீ தேவனுடைய ஊழியத்துக்கு வந்துட்ட, ஸோ தேவனுடைய ஊழியத்தை நீ தொடர்ந்து செய்ய, நாங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி 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 தேற்றி 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 அவர் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா சத்தியத்துக்குள்ளே கொண்டு வரார். ஸோ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாயில் ஒரு நல்ல சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப சிரமம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஊழியக்காரர் அவர். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரே சொல்கிறார், லூக்கா மாத்திரம் என் கூட இருக்கிறாரு, மார்க்கு வரும்போது கொஞ்சம் கூட்டிகிட்டு வாப்பா, ரொம்ப எனக்கு ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவர். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் பாராட்டும் விதமாக அங்கே மார்க் வாழ்ந்துருக்கிறார். வேண்டான்னு சொன்னவர் மார்க்கு சுவிசேஷத்தையே அங்கே வந்து எழுத வச்சிட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதான் நம்ம வந்து குறிப்பிடுறோம். அங்கே ஒரு பர்னபா இருந்தார், அப்போஸ்தலனாகிய பவுல் உருவானார். பாருங்க, நம்ம சபைகளிலும் பர்னபா இருந்தால் நிச்சயமாக அப்போஸ்தலனாகிய பவுல் உருவாவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் உருவானார், தீத்து வந்தார், தீமோத்தேயு வந்தார், சீலா வந்தார், லூக்கா வந்தார், இன்னும் நிறைய வந்துட்டே இருக்காங்க. ஸோ ஒரு பவுல் உருவானதுனால இவ்வளவு ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கிடைச்சிருக்கிறாங்க. ஸோ நாம் பர்னபாவாகவும் அப்போஸ்தலனாகிய பவுலாகவும் அந்த கேரக்டரோடு நம்ம வந்து வளர்ந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னா நாமளும் நிறைய தீத்துக்களையும் நிறைய தீமோத்தேயுக்களையும் நிறைய மார்க்குகளையும் உருவாக்க முடியும். ஸோ அன்புக்குரிய சகோதரர், இதெல்லாம் தான் ஊழியத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். அங்கே நம்ம இந்த விஷயங்களை நம்ம அன்புக்குரிய சகோதரர்ல கவனிக்கக்கூடிய ஒரு காரியமாக அங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். மேலும் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்கிறாரு, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருக்கும் போது தான் விடுதலை அடைவதை அவர் எதிர்நோக்கி அவர் வந்து காத்திருக்கிறார். தான் விடுதலை அடைவதை எதிர்நோக்கி அவர் வந்து காத்திருக்கிறார். ஆனாலும் ஒரு சில சூழல்கள் அவர் வந்து அங்கே விடுதலையாக முடியாத சூழல்கள் அங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4:13 துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துட்டு வா. நீ வரும்போது அதான் நான் உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேன், லூக்கா எங்க கொடுக்குறாரு, மார்க்குவை கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு அங்கே துரோவா பட்டணத்தில் கார்ப்பு அப்படிங்கிறவர்கிட்ட என்ன இருக்குன்னா மேலங்கி இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மேலங்கி, புஸ்தகங்கள், விசேஷமாக தோல் சுருள் இதெல்லாம் இருக்குது, நீ வரும்போது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு பாருங்க, ரொம்ப அக்கறையோடு சொல்கிறார். 2 தீமோத்தேயு 4:21
மாரிக்காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. ஐஃபூலும் புதேன்சும் லீனுவும் களவுதியாலும் மற்றெல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்றாங்க. எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஸோ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின இந்த 2வது நிருபத்தினுடைய எழுதப்பட்டதனுடைய பின்னணி கவனிக்கும் பொழுது, அங்க பவுல் முதன்முறை சிறையில் இருக்கும்போது தான் விடுதலை அடைவதை எதிர்பார்த்திருக்கிறாரு. விடுதலையாக்கப்பட்டு சிறிது காலம் ஊழியம் செய்து வரார். இந்த ஒரு சமயத்தில் தான் ரோம பேரரசர் நீரோ மன்னன் வந்து கிறிஸ்துவரை ரொம்ப முன் எப்போதை காட்டிலும் ரொம்ப கொடுமையாக கொல்லவும் கொடுமைப்படுத்தவும் அவர் வந்து இறங்குறார். பிலிப்பியர் 1:13 அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுக்கள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி. நான் எதுக்காக இப்போ நான் கட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுக்கள் இது. ஸோ சொல்றார். அதே 26ஆம் வசனத்தில் உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிஞ்சிருக்கிறேன் சொல்றார். ரொம்ப ரொம்ப விசுவாசமா சொல்றார். பிலமோன் 22 சொல்றார் பாருங்க, மேலும் உங்கள் விண்ணப்பங்களினால நான் உங்களுக்கு அனுகிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஒரு இடத்தை எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த நீரோ மன்னன் குறித்து நம்ம வந்து படிக்கும் பொழுது, இந்த நீரோ மன்னன் வந்து ஆரம்பத்தில் கிறிஸ்தவர்கள் கூட நல்ல ஒரு ரேப்போ நல்ல ஒரு ஐக்கியம் தான் வச்சிருக்கிறாரு. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கூட வீட்டு சிறையிலிருந்து நீ வந்து இருந்துக்கலான்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தவர் கூட அவர் தான். பின்னாட்களில் அரசியல் காரணங்களுக்காக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறார். இவர் வந்து புது ரோமாபுரியை உருவாக்க நினைச்சு பழைய ரோமாபுரியை தீ கொளுத்துகிறாரு. அந்த பழியை தூக்கி கிறிஸ்தவர்கள் மேலே போட்டுறாரு. இவரே தீ கொளுத்திட்டு என்ன பண்ணாரு சொல்லிட்டுன்னா அங்கே கிறிஸ்தவர்கள் மேலே போட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவர்களை உயிரோடு கொளுத்தி அவங்கள கம்பத்தில் கட்டி போட்டு விளக்காக பயன்படுத்துகிறார். கம்பத்தில் கட்டி ஊரில் விளக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிறிஸ்தவர்களை எரிச்சு அதில் வரக்கூடிய ஒளி. பாருங்க எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு கொலைகாரராக இந்த நீரோ மன்னர் இருந்துக்கிறார். ஸோ இதனுடைய பின்னணி மேலும் கவனிக்கும் போது துரோவா அல்லது மிலேத்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய பவுல் கைது செய்யப்பட்டு ரோம் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. சீக்கிரத்தில் தன்னை கொல்லப்போவதை, அதாவது தன் கொலை பண்ணப்படுவதை உணர்ந்து இந்த ஒரு கடிதத்தை அவர் வந்து எழுதுறார். ஸோ தனக்கு மிக அருமையானவர்களை கடைசி முறையாக காணவும் தான் விட்டு வந்த அந்த ஒரு பொருட்களை பெற்றுக்கொள்ளவும் விரும்பி இந்த கடிதத்தை அவர் வந்து எழுதுறார். சரிங்களா? இப்போ அடுத்தது இந்த 2 தீமோத்தேயுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்களை குறித்து படிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல், தீமோத்தேயு, அப்புறம் தீமோத்தேயுனுடைய பாட்டி லோவிசால், தாய் ஐனிக்கேயால், அப்புறம் ஐஃபூல், புதேன்சு, அப்புறம் லீனு, களவுதியாள், கார்ப்பு, ஒனோசிபோரு, லூக்கா, மார்க்கு, தீகிக், கர்ணனாகிய அலெக்சாந்தர், பிரிஸ்கிலா, ஆக்கிலா, ஏரஸ்து, துரோபிமு, தேமா, கிரெஸ்கே, தீத்து மற்ற எல்லா சகோதரரும். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இவங்க ஒவ்வொருத்தரும் குறித்து நிறைய சத்தியங்கள் இருக்கு. தீத்துவு குறித்து, தீகி குறித்து, அதுக்கப்புறம் ஒனோசிப்போர். இந்த ஒனோசிப்போரெல்லாம் உபத்திரவப்படக்கூடிய ஒரு சகோதரனுக்கு மிகப்பெரிய ஊழியத்தை செஞ்சிருக்காரு இந்த ஒனோசிப்போர். சாதாரண சகோதரர்கள் அவரெல்லாம். அவர் குறித்து நம்ம படிக்கலாம் அந்த நிருபங்களுடைய இதிலேயே. ஸோ இந்த ஒனோசிப்போரும் அப்படிப்பட்ட ஊழியங்கள் செஞ்சிருக்காரு. இப்படிப்பட்ட நிறைய சகோதரர்கள் இந்த ஒரு 2 தீமோத்தேயு நிருபத்தில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த 2 தீமோத்தேயுவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எபேசு பட்டணத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு, மக்கதோனியா பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு, ரோம் பட்டணத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு, இன்னும் பிற இடங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ தீமோத்தேயுனுடைய பெற்றோர் நம்ம முன்பே பார்த்துட்டோம். அவருடைய தந்தை ஒரு கிரேக்கர், தாய் ஐனிக்கேயால், அவர் ஒரு யூதர், பாட்டி லோவிசால் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். இந்த 2 தீமோத்தேயு நிருபத்தினுடைய சிறப்பு நாம் கவனிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலினால தனிப்பட்ட குறிப்புகள் எழுதப்பட்ட ஒரு நூலாக அடங்கிய ஒரு நூலாக இருக்குது. ஸோ 2 தீமோத்தேயுவினுடைய அந்த இந்த தீமோத்தேயுவின் மீது, அதாவது தீமோத்தேயுவின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பாசத்தை இது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த ஒரு கடைசி நூலாகவும் இது இருக்குதுன்னு சொல்லி நாம் வந்து பார்ப்போம். ஸோ 2 தீமோத்தேயு 1:9 நாம் கவனிக்கும் பொழுது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால அழைச்சிருக்கிறார்னு சொல்லி சொல்றார்.
ஸோ நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது, தேவன் நம்முடைய கிரியைகளின்படி நம்மளை ரட்சிக்கல. நம்மகிட்ட கிரியைகள் என்ன இருக்குங்க? ஸோ நம்முடைய கிரியைகளின்படி பார்த்தா, நம்ம இந்த ஒரு மேன்மையான ஸ்லாக்கியத்திற்குள்ள வந்திருக்க முடியாது. ஸோ தேவன் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், அவருடைய தீர்மானத்தின்படியும், ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கிருபையின்படியும் தாங்க நம்மளை ரட்சித்து இந்த ஒரு பரிசுத்த அழைப்பில் அழைச்சிருக்கிறார். ஸோ நாம சிறப்பு வாய்ந்தவர் என்பதால தேவன் நம்மளை அழைக்கலைங்க. அவர் நம்மை அழைச்சதுனால தான் நம்ம சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறோம். உண்மையிலுமே நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல வசதிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கல. அவர் அழைச்சதுனால தான் நம்ம மகிமைப்படுத்தப்பட போறோம், கனப்படுத்த போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த விஷயங்களை அவர் குறிப்பிடுறார். ஊழியக்காரராக இருப்பதற்கு என்னென்ன நல்ல பண்புகள் தேவை அப்படின்னு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 24 26 சொல்றார். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாக இல்லாம எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும், போதக சமர்த்தனும், தீமையை சகிக்கிறவனுமா இருக்கணும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும், பிசாசானவனுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிஞ்சு அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்கணும்னு சொல்றார். ஸோ ஊழியக்காரனாக இருப்பதற்கு பல நற்பண்புகள் தேவை. அந்த விஷயங்களை அங்க குறிப்பிடுறார். அடுத்தது சொல்றாரு, தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் ஏதாவது ஒரு வகையில துன்பங்களை அனுபவிப்பாங்கன்னு சொல்லி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சொல்றார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்க. ஆனா அந்த துன்பத்தின் நிறைவில் மிகுதியான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அது நித்திய கன மகிமை இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதை குறிப்பிடுறார். அடுத்தது ஊழியக்காரருடைய கடமைகளை குறித்து சொல்றாரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 16 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. தேவனுடைய மனுஷன் அந்த வேத வாக்கியங்கள்ல தேரணும். எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருந்துதலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குதுங்க தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைகள் மீது நாம் நம்முடைய விசுவாசங்களை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது அங்க சொல்றோம். இந்த ஒரு நிருபம், அதாவது 1 தீமோத்தேயு ஆகட்டும், 2 தீமோத்தேயு ஆகட்டும், தீத்து நிருபம், இதுல எல்லாத்துலேயும் இதுதான் போதகன் நிருபங்கள் நம்ம பார்த்துட்டோம். இந்த நிருபங்கள்ல அடிக்கடி ஒரு சில வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவாங்க. என்னன்னா கிருபை அடிக்கடி குறிப்பிடுவார். நற்கிரியைகள், நல்ல செயல்கள் இது குறிப்பிடுவார். நல்ல கிரியைகள் செய்யணும், நற்செயல்கள் செய்யணும்னு சொல்லுவார். ராஜாவை குறித்து, கர்த்தர் குறித்து, தேவனை குறித்து சொல்லுவார். ராஜ்யம் குறித்து பேசுவார். இளமையில் எப்படி இருக்கணும், சத்தியத்தின்படி எப்படி வாழணும், அந்த விஷயங்களை இந்த ஒரு நிருபங்களில் அடிக்கடி குறிப்பிடுவார், இந்த போதக நிருபங்கள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அங்கே தான் அதிகம் நேசித்த தீமோத்தேயு கிட்ட சொல்கிறார். ஸோ தீமோத்தேயுனுடைய மரணத்தை குறித்து நம்ம கவனிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டாங்க, என்னுடைய ஓட்டத்தை நான் நிறைவு செய்ய போகிறேன், முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. 67 அவர் கழுத்து வெட்டப்பட்டு அவர் என்ன பண்ணாருன்னா மரிக்கிறார். அவருடைய சரீரத்தை என்ன பண்ணான்னு சொல்லி வெட்டி 4 திசைகளிலும் அதை தூக்கி போட்டுறாங்க. சகோதரர்கள் பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய சரீரம் சொல்லி என்ன பண்ணான்னு சொல்லி ஒன்றிணைச்சு அவங்க என்ன பண்ணான்னு சொல்லி அடக்கத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும். ஸோ தீமோத்தேயுனுடைய மரணத்தை குறித்து கூட சொல்லும் பொழுது, தீமோத்தேயு தன்னுடைய மூத்த சகோதரனாகிய பவுலுக்கு கீழ்ப்படிஞ்சு எபேசுவில் தங்கினதை குறித்து நாம் ரொம்ப நன்றியுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்முடைய சகோதரர் சொல்கிறார். இது எளிதான காரியம் அல்ல. ஸோ அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை கண்ணீரோட வேண்டிக் கொள்கிறாரு. 1ஆம் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு கொஞ்சம் கடினமாக எழுதுகிறார். ஸோ அதுக்கப்புறம் அவரை ஊக்குவிக்கணும்னு சொல்லி தன்னுடைய 2ஆம் நிருபத்தில் ரொம்ப சாந்தமாக எழுதுகிறார். ஸோ அனைவரையும் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு தேவனுடைய சத்தியத்திற்கு பொறுப்புள்ளவர்களாக தீமோத்தேயு மாற்றணும் அப்படின்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்பிட்டார். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு முறையும் நீடிய பொறுமையாக சமநிலையோட ஒரு பேலன்ஸ்டு மைண்டோட அங்கே சபையை வழி நடத்தணும்.
அதிகாரத்தோடு கடிந்து கொள்ளவும் அன்போடு ஊக்குவிக்கவும் தீமோத்தேயுக்கு புத்தி சொல்றார். இப்படியாக இவை அனைத்துமே வந்து தேவனுடைய நீதியிலிருந்து பிறப்பிக்கக்கூடிய ஒரு கட்டளை. ஸோ தேவனுடைய நீதிக்குள்ள அன்பும் கலந்திருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ அது தேவனுடைய நீதியிலிருந்து பிறப்பிக்கக்கூடிய ஒரு கட்டளையாக இருந்து இதனுடைய விளைவாக அநேக நாட்களில் அங்கே எபேசுவில் தங்கினதுக்கப்புறம் அவருடைய சுவிசேஷத்தை கேட்க பொறுக்க மனதில்லாத மற்ற சமயத்தாரினுடைய ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தீமோத்தேயுவை வீதிகளில் இழுத்து போய் கல்லெறிஞ்சு கொள்கிறாங்க. இது தீமோத்தேயு எபேசுவுக்கு வந்த 15 வருடங்களுக்கு அப்புறம், அதாவது கிபி 97ஆம் வருஷத்தில் அவருடைய 80வது வயதில் அது நடந்திருக்கணும்னு சொல்லி அங்கே சகோதரர் வந்து சொல்கிறார். கல்லெறிந்து அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். ஸோ நமக்கான பாடம் இப்படியாக தீமோத்தேயு தெய்வீக பயிற்சியை அவர் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார். அது நம்மளும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ நம்மளும் தெய்வீக பயிற்சியில் நன்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா வளரக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ உலகத்தில் மற்ற சமயத்தார் மத்தியில் குழப்பம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கிறிஸ்தவத்தின் மத்தியில் கூட நாமும் தீமோத்தேயு போல நடந்து கொள்ளணும். அவர் அந்த புற சமயத்தார் இருந்துட்டாலும் அவர்கள் கூட அவர் என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தோம்னா கலக்கல. தான் கற்றுக்கொண்டதில் நிலைத்திருந்தார். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ சொல்கிறாங்க, தீமோத்தேயு போல நடந்து கொள்வோமா? எளிதில் புரியக்கூடிய நேர்த்தியான சத்தியத்தை கேட்க விரும்பும் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து கேட்போர்களையும் நம்மையும் ரட்சித்துக் கொள்வோமா? ஸோ கேட்குறவங்களையும் ரட்சிக்கணும், நம்மளும் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்புக்குள்ளே போகணும். ஸோ இது ஒரு நல்ல போராட்டம். ஸோ இந்த மல்யுத்தத்தை நாம் சட்டத்தின்படி போராடினால் மட்டும்தான் நாம் வந்து முடிசூட்டப்படுவோம். ஸோ சட்டத்தின்படி தான் நம்ம போராடணுங்க. தேவன் கொடுத்துருக்குறாங்க சட்டம். அந்த சட்டத்தின்படி நம்ம வந்து போராடணும் அப்படின்னா நிச்சயமாக முடிசூட்டப்படுவோம். ஸோ நீதியுள்ள நியாயாதிபதியாக நம்முடைய ஆண்டவர் இப்படியாக போராடின பவுல், தீமோத்தேயு மற்றும் நமக்கு தேவன் அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி வெகுமதி அளித்து நீதியின் கிரீடத்தை நமக்கு சுற்றுவார். ஸோ அப்போ சொன்ன பவுல் கடைசியாக சொல்லி முடிச்சாங்க, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. யார் கொடுக்க போறாங்க? கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதி. அந்நாளில் எனக்கு வந்து அதை தருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு தன்னுடைய ஓட்டத்தை அவர் நிறைவு செய்தார். அதே போல தாங்க தீமோத்தேயும் விசுவாசத்தோடு தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செஞ்சிருக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை நம்மளும் ஓடி தீமோத்தேயு போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல, நம்முடைய கர்த்தரை போல, நமக்கு முன்பாக ஓடிட்ட பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரை போலவும் நாம் ஓடி நமக்குண்டான பந்தய பொருளை பெற்றுக்கொண்டு தேவனுடைய திருச்சமூகம் சென்று சேர தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. அடுத்த வாரம் தொடர்ந்து தேவன் அனுமதிக்கும் பட்சத்தில் அதிகாரங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கட்ட நம் அனைவரையும் தேவன் வழி நடத்துவாராக. ஆமென்.